ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகள. ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகள. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற அந்த முதல் வரியில எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, திரிவிக்ரம அவதாரத்தில் மூவுலகையும் அளந்த உத்தமனான திருமாலின் திருநாமங்களை பாடி அப்படிங்கிறது தான் அந்த முதல் வரியில குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது வரியில நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் அப்படின்றதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த பாவை நோன்பை முறையாக கடைபிடித்து புனித நீராடல் செய்தால் அப்படிங்கிறது தான் அந்த வரியில சொல்றாங்க. அந்த நீராடலுக்கு பிறகு எதை சொல்றாங்க அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த தீங்கும் இல்லாமல் நாடெல்லாம் காலம் தவறாமல் மழை பெய்யும். அதனால என்ன மழை அப்படி காலம் தவறாமல் பெய்யும் போது வயல்களில் சென்னல், அதாவது நெல் பயிரெல்லாம் வளர்ந்துடும் இல்லையா, அதனால வயல்களில் உயர்ந்து வளர்ந்த சென்னல் நிறைந்து அதற்கிடையே மீன்கள் துள்ளி விளையாடும் அப்படின்றது தான் அந்த வரியில குறிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலர்ந்த குவளை பூக்களில் தேனீக்கள் உறங்கும் அளவுக்கு இயற்கை வளம் பெருகி அப்படின்னு அந்த தேனீக்களை பற்றிலாம் குறிப்பிட்டுட்டு அதற்கு பிறகு எங்கே வராங்க அப்படின்னா, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், அதாவது வள்ளல் பெரும்பசுக்கள்னு குறிப்பிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பசுக்கள் எந்த குறையும் இன்றி தாமே வந்து பால் கறக்க கறக்க பாத்திரங்கள் நிறையும் அளவுக்கு பால் தருமா. அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொல்கிறாங்க. அதாவது மாடே அது பசு தானே வந்து பாலை கறந்து கொடுக்குது அப்படின்றத அதில் வந்து குறிப்பிடுறாங்க. கடைசியாக நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றதன் மூலமாக இவ்வாறு நீங்காத செல்வமும் வளமும் நாடு முழுவதும் நிறையட்டும் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக பாடலுடைய பொருளை பார்க்கலாம். உலகத்தை அளந்த உத்தமனான, அதாவது திரிவிக்ரம அவதாரத்தில் மூவுலகையும் அளந்த அந்த உத்தமனான திருமாலின் திருநாமங்களை பாடி நாங்கள் இந்த பாவை நோன்பை முறையாக கடைபிடித்து புனித நீராடல் செய்தால் எந்த தீங்கும் இல்லாமல் நாடெல்லாம் காலம் தவறாமல் மழை பெய்யும். அதனால் வயல்களில் உயர்ந்து வளர்ந்த சென்னல் நிறைந்து அதற்கிடையே மீன்கள் துள்ளி விளையாடும். மலர்ந்த குவளை பூக்களில் தேனீக்கள் உறங்கும் அளவுக்கு இயற்கை வளம் பெருகி பசுக்கள் எந்த குறையும் இன்றி தாமே வந்து பால் கறக்க கறக்க பாத்திரங்கள் நிறையும் அளவுக்கு பால் தரும். இவ்வாறு நீங்காத செல்வமும் வளமும் நாடு முழுவதும் நிறையட்டும் எம்பாவாய் அப்படின்றது தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. முக்கிய குறிப்புகளாக இதில் வந்து 5 விஷயங்கள் நாம் வந்து பார்க்கலாம். முதல் விஷயமா, ஓங்கி உலகளந்த உத்தமன், அதாவது திரிவிக்ரம அவதாரம் இறைவன், அதாவது அந்த திருமால் உலகை காப்பவன் என்பதை குறிக்கிறது. நோன்பு தனிப்பட்ட நலத்துக்காக அல்ல, உலக நலத்துக்காக என்றும் அது உணர்த்துகிறது. அதே போல 2, நோன்பின் பலன், அது தனிநபருக்கு அல்ல. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன் ஆசைகளை சொல்லவில்லை. அவள் வேண்டுவது என்னவாக இருக்கிறது என்றால், நல்ல மழை, நல்ல விளைச்சல், பசுக்கள் நிறைந்த பால், நாடு முழுவதும் செல்வம்.
அதான் உலக நலம், லோகக்ஷேமம் அப்படின்றதையும் இந்த பாடலில் வந்து குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மழை. மழை அப்படிங்கிறது ஒரு தர்மத்தினுடைய அடையாளம். அதாவது திங்களும் மும்மாரி பெய்து அப்படின்றது காலம் தவறாத மழை. அரசும் மக்களும் தர்மத்தில் இருப்பதன் அறிகுறி தான் இந்த மழையா மூன்றாவது அம்சமாக பார்க்குறோம். நான்காவது அம்சமாக எதை சொல்லலாம் அப்படின்னா இயற்கை வளத்தை குறிப்பிடுறாங்க. அதில் தான் சென்னல், கயல் மீன், குவளைப்பூ, தேனீ இதெல்லாமே வருது. இந்த நான்குமே இயற்கை வளத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையும் மனிதனும் இணக்கமாக வாழும் நிலை, அதையும் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கலாம். ஐந்தாவதாக பசுக்கள். பசு அப்படின்றது ஒரு செல்வத்தினுடைய அடையாளம். பசு அது வந்து என்னவா பார்க்கப்படுது இங்கே அப்படின்னா தர்மம், செல்வம், தாய்மை, இது எல்லாமே வந்து பசுவை வச்சு குறிப்பிடக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ பசுக்கள் நிறைவாக பால் தருவது அப்படிங்கிறது நாடு பஞ்சமில்லாமல் இருக்கிறத உணர்த்துவது. ஸோ இந்த 5 அம்சங்களும் தான் இந்த பாடலினுடைய சாராம்சமாக இருக்குது அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம்.